மாங்காய் சீசனில் நான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். நான் சின்ன வயசில் சாப்பிட்டதும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நல்லா வர மாங்காயே கிடச்சிருக்குதுங்க. இது சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு மாங்காயை இப்படி ரெண்டாக இப்படி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிட்டா ஜாம் செய்யறப்ப சாப்பிட்றப்ப டேஸ்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காவை குக்கரில் போட்டுக்கலாங்க. 100 கிராம் வெல்லத்தை போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் தண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஒரு விசிலுக்கு மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் நல்லா வெந்துருச்சு, ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி சாப்பிடணும்னு அதை காட்டுறேங்க உங்ககிட்ட. இந்த ஜாமைங்க ஃப்ரிட்ஜில் வச்சு 2 வாரம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சு ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணலாம். அப்படியே தோசைங்க, அப்படியே தயிர் சாதத்துக்கு அப்படியே வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.